வாங்கப்பா. இப்போ நீங்கள் பார்க்கறது மூக்குத்தி பட்டன் ரோஸு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மூக்குத்தி ரோஸ் இது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இந்த ரோஜாவை பூக்களை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, வளர்ந்து எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. இது வச்சு 4-5 மாதம் ஆயிட்டுது. ஆனால் இப்போதான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது பார்க்கறதுக்கு பாருங்க, சின்ன சின்னதாக இருந்தாலும் கொத்து கொத்தா இருக்கு பூவு. அப்படியே 4 பூ 5 பூ கொத்தா இருக்கு. மூக்குத்தி ரோஸு, மூக்குத்தி ரெட் ரோஸு மூக்குத்தி சைஸில் தான் இருக்கு. ஆனால் அழகாக இருக்கு. நிறைய கிளைகள் வருது. அடியிலேருந்து எவ்வளோ வருது பாருங்க. அடியிலேருந்து தான் இதில் நிறைய கிளைகள் வந்து வந்து சுத்தமாக படருது. அப்படியே இதை நம்ம கார்டனில் வைக்கிறத விட வீட்டில் ஜன்னல் ஓரம் வச்சு இதை நம்ம அப்படியே இது பண்ணி விட்டோம்னு வச்சுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ செழுமையாக வளர்ந்து எவ்வளோ கொடி கொடி கொடியாக ஓடிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம அப்படியே ஜன்னல் ஓரம் வச்சு அப்படியே நம்ம கட்டி விட்டுட்டோமா, ஜன்னல் அழகாக டிசைன் பண்ணி விட்டுட்டோமா, அப்படியே சூப்பராக வளர்ந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். பூக்கள் பூத்துதுன்னா பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இதில் வச்சு கட்டி விடனாலும் வந்திருக்கேன். எப்படி கட்டுறதுன்னு தெரியல, ஆனால் கட்டி விட போகிறோம். இதில் தான் வச்சு இந்த குச்சியில் எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி வச்சு கட்டலாம் அப்படின்னு. வாங்க கட்டுறோம். பாருங்க எப்படி கட்டுறேன்னு. இப்படியே கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுல மட்டும் எடுத்து எடுத்து வச்சு அதில் கட்டி விட்டுட்டோமா, மேலே பூக்கள் லைனாக இருக்கும். ஏன்னா இது அப்படி தான் இருந்தது. செடி நான் வாங்கக்குள்ள கேட்னாக்கில் எப்படி இருந்ததுன்னா, லைனாக ரோஜா நிறையா இருந்தது. அப்படியே செடி ஃபுல்லாக பூவாக காட்டினாங்க. நான் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன காரணம்னா, இந்த தளிர்கள் வருது இல்லை, அந்தந்த இடத்துல முக்கு வச்சு பூக்கள் பூக்கக்குள்ள அது அப்படி லைனாக காட்டும் போல இருக்குது. இப்படி இங்கே ஒரு பூவு, இங்கே ஒரு பூவு, இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூன்னு பூக்கக்குள்ள அப்படியே ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூவாக காமிக்கும். அந்த மாடலில் தான் இருக்குது. ஆனால் இதை மாதிரி நம்ம இப்போதைக்கு இதை இப்படி தான் கட்ட போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் ஜன்னல் ஓரம் வைக்க முடியாது. அதனால் நான் மாடியில் தான் வைக்கணும். இதுக்கு ஏதாவது வேறு ஏற்பாடு தான் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு நிறையா வளர்ந்துட்டதுனால இதை எடுத்து பூக்களை நிறைய பார்த்த உடனே ஆசையாக இருந்தது. சரி, இதை எடுத்து வச்சு இப்படி கட்டி விட்டுடலாம். இப்போதைக்கு கட்டி விட்டுட்டோமாக்கா இருக்கட்டும், நேராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வேற மாற்றி ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வந்தேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததா, மழையில் இதை கைப்பிடி செவத்தில் தான் வச்சுருந்தேன். மாடியில் எல்லாம் தொங்கி கீழே படர்னு கீழே தான் தொங்குச்சு. கைப்பிடி செவத்தில் இருந்ததுனால கீழே தொங்கிட்டு இருந்தது. பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா பூக்கள் இருந்தோடனே அழகாக இருந்ததா, சரி நம்ம இதை மாற்றி ஏதாவது செஞ்சால் தானே பூக்களை பார்க்க முடியும் அப்படின்ட்டு இப்போ இதை கட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த செடியை வாங்கி வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகள் இருக்குல்ல, இதை ஒடிச்சு வச்சாலே நம்மளுக்கு வரும். ஏன்னா இதனுடைய தன்மை அப்படி இருக்குது, பார்க்கவே தெரியுது. ஏன்னா சின்ன சின்னதாக கணுகள் இருக்குது. சின்ன சின்ன கணுவாக இருக்கிறதும் எல்லா இடத்துலையுமே துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. லைனாக பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி வாங்கக்குள்ள ஒரு செடியாக தான் இருந்தது. ஆனால் இதை நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாக நடுவில் வச்சு மண்ணை வச்சுட்டேன். அப்படியே அந்த பக்கம் ஒரு செடி, இந்த பக்கம் ஒரு செடி, ரெண்டாக பிரிஞ்சிச்சு. 2 கிளையாக வந்தது. அந்த 2 கிளையை விரித்து வச்சு மண்ணை வச்சோடனே 2 செடியாகவே ஆயிடுச்சு. பெரிய பெரிய செடிங்களா 2 ஆயிடுச்சு. இப்போ பாட் மாற்றி வச்சேன்னா 2 பிளான்ட் இருக்கும் என்கிட்ட. 2 ரோஜா செடி 2 ஜாடியில் நான் நட்டு வைக்கலாம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் வாங்கி உங்கள் தோட்டத்துலேயும் வைங்க. உங்களுக்கு இந்த ரோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ரோஜாவை தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா ஈஸியாகவும் வளரும், நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா சின்ன சின்ன சின்னதாக பூத்து இருக்கும். மல்லிகைப்பூவில் சேர்த்து கட்டுவாங்கல்ல, அந்த பூ தான் இது. ஆனால் நம்ம வீட்டில் பூத்து இருந்ததுன்னா பூலாம் கீழெலாம் கொட்டவே கொட்டாது. இது ஒரு வாட்டி ஒரு பூவை 2 பூவை பூத்துது, உழவே இல்லை, கீழே உழலை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாற்றி நடக்குள்ள இதை எப்படி நடன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த செடி எப்படி இருக்குன்றத தான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.